வன்மம், 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 வன்மம் டூ தி கோர் அப்படின்ற ஒரு விஷயத்த கடைசி 3 நாளா சோசியல் மீடியால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 இந்த வருஷத்துக்கான நேஷனல் அவார்ட் வின்னிங் லிஸ்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல தமிழ் இண்டஸ்ட்ரியில பெஸ்ட் ஃபிலிமுக்கு நம்ம தனுஷ்க்கு, ராயனுக்கு கிடைச்சிருக்கு. அவரே டைரக்ட் பண்ணி, அவரே ஆக்ட் பண்ணி அவரோட கரியர்ல 50வது படம். அண்ட் தென் ஸ்பெஷல் மென்ஷன் பெஸ்ட் ஆக்டர் கேப்டன் மில்லர் படத்துக்கு கிடைச்சிருக்கு. 2 அவார்ட நம்ம தனுஷ் வந்து வின் பண்ணியிருக்காருங்க. இத பார்த்துட்டு நம்ம சோசியல் மீடியால கதறு, 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 கதறுன்னு கதறிட்டு இருக்காய்ங்க. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் புடிக்கல அப்படின்னா, அது ஏன் புடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்காக அவரு பண்ண ஒரு ப்ராடக்ட்ட ரொம்பவே தப்பு, ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்றது எனக்கு பர்ட்டிகுலரா உடன்பாடே கிடையாதுங்க. எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், "மெய்யழகன் படத்துக்கு கிடைக்கலப்பா, தங்கலான் படத்துக்கு கிடைக்கலப்பா" அப்படின்னு சொல்றத பார்க்கிறப்ப செம்ம டென்ஷன் ஆவுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யழகன் படம் தியேட்டர்ல வந்தப்ப நம்ம காமன் சினிமா ஆடியன்ஸே அந்த படத்த நெகட்டிவ் ரிவ்யூ தாங்க குடுத்தாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் அடுத்த ஒரு வீடியோ ப்ளே பண்றேன். அத பார்த்தா உங்களுக்கே தெரியும். 2 ஸ்பூனு, அப்புறம் அந்த பரிதாபங்கள்ல 2 ஸ்பூனு, இந்த ஜல்லிக்கட்டு பத்திலாம் பேசியிருந்தாரு. எனக்கு அது உண்மையிலே கிரிஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு. தேவையில்லாம இப்போ இவருக்கு ஒரு ஹீரோயிசம் இருக்குல்ல, அந்த ஏதோ போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஒரு 20 நிமிஷம் கிட்ட அது தேவையில்லாத பாட்டு. அதை கட் பண்ணி தான் சீக்கிரமாவது படம் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் சரியான லேக், அற்புதமான லேக். லாஸ்ட்டில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து படத்தை கொஞ்சம் காப்பாற்றுற மாதிரி. அரவிந்த் சாமி கொஞ்சம் காப்பாற்றிறாரு. ஆமாம், செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து லிட்டரலி அரவிந்த் சாமி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அரவிந்த் சாமி அந்த ஒரு மணலில் உட்காந்து பேசுவாங்க. அப்போ அவர் பார்த்துருக்க மாதிரியே தான் நீங்களும் படத்தை பார்ப்பீங்க. டே எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி. 96ல் எப்படி நான் அந்த சிம்பனி ஒர்க் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இது அதே ஸ்லோவாக பண்ணி அந்த சிம்பனியோட ரசிப்பீங்களா படத்தை. இது அதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி 2 ஸ்பூன் அதிகமாகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு படமே. அந்த படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அந்த படத்த பயங்கரமா பாராட்டுனாங்க. அண்ட் தென் சியான் விக்ரமோட தங்கலான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தது. அதுக்கு அடுத்து வந்து எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், இந்த பா. ரஞ்சித்துக்கு வேலையே இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் நிலம், நிலம், நிலம்னு அத பத்தியே பேசிட்டு இருக்காரு. சியான் விக்ரமோ பேசுறது சுத்தமா புரியல. என்ன லாங்குவேஜ்ல பேசுறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான நெகட்டிவ் ரிவ்யூ குடுத்தாங்க. ஒரு ஆடியன்ஸா நாமளே தமிழ் சினிமால ரிலீஸ் ஆற ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு அந்த படம் நல்லா இருந்துச்சுல்ல, இந்த படம் நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு நம்ம வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரோவர்சியா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்பவே தப்பு. இதுக்குமே ஒரு வீடியோ நான் அடுத்து ப்ளே பண்றேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தான் சொல்லணும். ரொம்ப சொதப்பல் ஸ்கிரிப்ட். செகண்ட் ஹாஃப் விக்ரமோட எஃபர்ட்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நேஷனல் அவார்டு கூட போகாது. அப்புறம் அந்த இயேசு அசிங்கப்படுத்திருக்காரு, பெருமாள் அசிங்கப்படுத்திக்கிறாரு, மாடை கொல்ற மாதிரி சீன் வருது. பட் கதையை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே பார்க்க கூடாது. அண்ட் தென் வாழை படத்துக்கு கிடைக்கல, லப்பர் பந்து படத்துக்கு கிடைக்கல. இது எல்லாமே நியாயம் தான். இந்த படத்துக்கெல்லாம் கிடைக்கலன்னு நினைச்சு ஃபீல் பண்றதை விட, இந்த படத்துக்கு தமிழ் அவார்டு குடுத்திருக்காங்களே, அத நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாம். எவ்வளவோ படங்கள் நம்ம தமிழ் சினிமால ரிலீஸ் அதுக்கெல்லாம் அவார்டு கிடைக்காம போயிருக்கு. நம்ம தனுஷ்கே வட சென்னை படத்துக்கு அவார்டு கிடைக்கல. அண்ட் தென் கார்த்தி 1001 படம் 18 வருஷம் கழிச்சு அந்த படத்தை பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறோம். அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல எதுலயுமே அதுக்கு அவார்டு கிடைக்கல. சோ இப்ப திடீர்னு வந்து எல்லாருமே தனுஷ் மேல இருக்க ஏட்டர்ஸா இல்ல அவர் பிடிக்கலையா அப்படின்லாம் தெரியல. இல்ல பிஆர்ஓ பண்ற வேலையான்லாம் தெரியல. அவரை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ராயன் படத்துக்கு அவார்டு குடுத்துட்டாங்க. நீ சப்போர்ட் பண்றியா? தனுஷ்க்கு அவார்டு குடுத்துட்டாங்க. சப்போர்ட் பண்றியா? அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளால முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா, அவர அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்ரிஷியேட் பண்ண முடியலன்னா, அத அப்படியே விட்டு போயிடலாம். அத விட்டுட்டு தேவையில்லாம நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்றது ரொம்பவே தப்பு. நம்ம தனுஷ் சொன்ன மாரி தான், "எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை." இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா